நம்முடைய குலகுரு தானே வயதானவர் என்ன, நாங்களே இளம் பெண்கள் என்ன, அவருக்கு திருமணம் செய்து வைக்க போறேன்னு சொல்றீங்களே, நியாயமா என்ன? திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? ஆமா, பெரியவளை கட்டி கொடுக்க போறீங்களா, சின்னவளை கட்டி கொடுக்க போறீங்களா? உங்கள் இருவருமே தான் திருமணம் செய்து வைக்க போறீங்க. இருவரும் ஒருவனையா? முடியாது. கல்யாணம் சொல்லிட்டாரு, அடுக்கிறாரு ஒதுக்கிறாரு. பெரியவளை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீயாவது கட்டிக்கிடு. அடுக்கிறாண்டி என்ன மாட்டேன் முத்து கொடுக்குறானா? அக்கா தங்கச்சி பாவம் தானே, நீயாவது கட்டிக்கா. அப்படியே எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும், அந்தஸ்துல உயர்ந்தவரா இருக்கணும். நான் அவரை நடந்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக மன்மதன் ரதி போல வராங்க பாருங்க. கேவனை கட்டுக்கிட்டு அது தேவை எங்கடி பார்த்து கிடக்கிறது, நம்ம எங்க உட்காந்து குடும்பத்தை நல்லா செய்வா. என்ன தூக்கி வளர்த்தவாடு எங்களுக்கு இந்த நிலைமை வரலாமாடா? நாங்க யாருக்கு என்ன பாவத்தை செஞ்ச? நான் சின்ன பொண்ணா இருக்கின்ற பொழுது என்ன வளர்த்தது நீதானடா? வளர்த்த ராஜாஜி உன்னை எப்பெல்லாம் வளர்த்து சின்ன வயசுல அடம்பிடிப்ப சாப்பிடுறதுக்கு இடுப்பு மேல தூக்கி உட்கார வச்சுக்குவேன், சட்டி போடாது திட்டுக்கு அனுப்பேன். சின்ன குழந்தைமா ஆமா, குழந்தையா இருக்கும் போது இப்ப போய் சுத்த முடியுமா? தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ராஜா முத்த குறாடா முத்த கொடுப்பேன், பல்லா குறாடா பெல்லா கொடுப்பேன். அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்க வயிற்றுல இருக்கிறோம். என்னது வயிற்றுல கொட்டுறியா? சின்ன வயசுலமா சாப்பிடுறதுக்கு அடம் பிடிப்பீங்க, கிண்ணத்துல சோத்து போட்டுக்கிட்டு ஏமா நிலா பாருமா சோத்து துண்ணுமா, நிலா பாருமா சோத்து துண்ணுமா. நிலா எங்குது, சோறு எங்குது? நிலா வந்து சோறு. அது மட்டுமா? டேய், என் தங்கச்சி கல்வியில கத்து கொடுத்தாய். படிக்கலாம் நான் எப்படி சொல்லி கொடுத்து தெரியுமா உங்களுக்கு? பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்த்துட்டு வந்தேன். நீ ஆமா ஊம்பி தேவி தேட வயிறு எரிமதி கூட எறிகிறேன். தேவி ஐயரே கூட எரிமதி யாரும் நெருப்பு காட்டுற கதையா உங்க பள்ளிக்கூடத்துல எடுத்து போய் சேர்த்துட்டு வந்த வாஜா சொல்லி கொடுக்க பாடம் ஏறல. அதுக்கு அங்கிட்டு குழந்தை ஓடு அழுதுது. குழந்தைக்கு படிக்கலாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன்? ஒரு ஆண்டரை எழுத்து வரலன்னுச்சு. ஆண்டரை எழுத்து நேரா கடைக்கு போன ஒரு ஆப்பு வாங்கிட்டேன். ஆபத்தை வாங்கிட்டு குழந்தை வாங்கி நேரம் நீட்டேன். ஆபத்தை வாங்கி நேரம் நீட்டு என்ன பண்ணுவோம்? உடனே ஆண்டரை எழுத்து வந்து பாரு. ஆமா, அதிசயமா இருக்குது. எந்த வாத்தியாராவது இது மாதிரி கத்து கொடுப்பாங்களா ஒரே நிமிஷத்துல? கிடையாது. ஒரு ஈ என்ற எழுத்து வரலன்னுச்சு. ஈ என்ற எழுத்து நேரா கடைக்கு போன இட்லி வாங்கிட்டேன். ஒரு ஈ அச்சு இட்லி வச்சு குழந்தை கொடுத்தேன். குழந்தை சாப்பிட்டுது. வயிற்றுல ஈ போன என்ன பண்ணா? எழுத்து வந்துச்சு. எனக்கு என்ன வார்த்தை வரல? அந்த சின்ன குழந்தை எடுத்துட்டேன். இந்த குழந்தைக்கு பீ வரல. எவ்வளவு அழகா கேக்குறோம். ஆமா, என்ன வரலன்னு நான் பானா போட்டு இப்படி சுழிச்சிருக்கமாமா. அது வரலன்னு குழந்தைக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தேன். உடனே அண்ணனுக்கு யார கல்யாணம் பிரியாணி வாங்கி கொடுத்து இப்படி எல்லாம் நீ வளர்த்து. ஆனா எங்களை பாயெடுத்து கிணத்துல சொல்றாரு எங்க அண்ணன். பாயெடுத்து கிணத்துல சொல்லாமா? வயசானவங்க கல்யாணம் பண்ணிக்கினா உன் பேச்சு வர மாட்டான், உன் மூச்சு வர மாட்டான். தாலி கட்டினா அவன் பாட்டு பாயில கம்முடி பார்த்து கிடப்பான். நம்ம பாட்டு தம்பிட்டு மாரி விளையாட்டு கிடக்கலாம். அறிவு கட்டவனே, ஊர் உலகம் என்ன சொல்லண்டா? ஒரு நாட்டு இளவரசிங்க நாங்க இருவரும். நாங்க பாட்டுக்கு தம்பிட்ட மாதிரி சுத்தணும் என்ன சொல்லுவாங்க? பொன் பொருள் போனா வாங்கிக்கலாமா? உயிர் போனா வாங்க முடியுமா? ஏண்டா அப்படியே குலகுருவுக்கு ஏதாவது காணிக்க கொடுக்கறோம்னா நம்ம அரண்மனையில பணமாடா இல்ல கொடுக்க வேண்டியதானே? ஏன் எங்க வாழ்க்கை இப்படி கெடுக்கிறாரு? நாங்க ஒரு முடிவு எடுத்துக்கோம். 1000 முறை சொன்னாலும் சரி. டேய், கட்ட முடியாதுடா. கல்யாணம் செய்ய முடியாது. ஐயா
பாடுகிறேன் நான். அதை கொஞ்சம் கையில அஜித் என்னடா பண்றது? சைலண்ட் சைலண்ட். இன்னும் சிறிது நேரத்தில் படுகோலம் நடைபெறுவதால் அனைத்து நாட்டு மக்களும் தூங்குகிறவர்களும் மொத்தம் எழுந்து நில்லுங்கள். துரியோதன செல்கிறான், துரியோதன செல்கிறான். பின்னால பீமா போகிறான், பீமான் பீமான். துரியோதன போகிறான். இப்போது பீமா அடிக்க போகிறான். அடித்து விட்டான், பீமான் அடித்து விட்டான், அடித்து விட்டான். ஆஹா ஆஹா, என்ன ஒரு அடிக்கிறான் அடிக்கிறான். துரியோதன ஓடுகிறான், துரியோதன ஓடுகிறான், துரியோதன ஓடுகிறான். துரியோதன எங்க இருக்கா தெரியல. கேமராவை ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு, போடு போடு. பீமன் ஏறிவிட்டான், பீமன் ஏறிவிட்டான். துரியோதன மாட்டிக்கொண்டான், துரியோதன மாட்டிக்கொண்டான். இப்போது வெடி விட போகிறார்கள். ஐயோ காணவில்லை, என்ன செய்கிறேன்? வெடி விடுகிறார்கள், அருமையான ஒரு படுகோலம் முடிந்து விட்டது. ஆஹா, அன்னதானம் நட இருப்பதால் அனைவரும் அன்னதானத்தை சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே என்ன போடுங்க போட்டு நீங்க அடிக்கிட்ட பொழுது நான் கேட்டேன். சங்காரோகிணி
தங்கா ரோகிணி அண்ணன் செய்யறாங்க அண்ணா வந்து நம்மள பாழைக்கு இடத்துல தள்ள மாட்டாரு, கிளிய வளர்த்து பூனைக்கு கொடுக்க மாட்டாரு, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன். ஏன்னா உனக்கு பின்னாடி பார்த்தது யாரு? எனக்கு முன்ன பார்த்தது யாரு? நீதானே. எனக்கு உனக்கு எப்படி அறிவு இருக்குதோ, உனக்கு எப்படி அத்தனை இருக்குதோ, அத்தனை எனக்கு அப்படியே அறிவு. அதனால நான் என்ன சொன்னேன், தங்கச்சி 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 ரோகிணியே, ஒரே தங்கச்சி தானே அண்ணன் சொல்றது கேளுடி, நாம் இருவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளால அடிவாத வாங்க முடியாது அப்படி நான் சொல்றேன். அதுக்கு அவன் சொல்றேன், அக்கா 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 நம்ம சின்ன சிறு வயசுல கேவனை கட்டிட்டு கேவன் நாளைக்கே செத்து விட்டோம். நம்ம பூ எடுத்து பொட்டு எடுத்து பூத்து மஞ்சள் எடுத்து கட்டி மாங்கல் தையிழந்து நம்ம மகளியா வாடலாமா இவ சொல்றாளா? அப்படின்னா திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிருக்கிறேன். என் வார்த்தைக்கு அண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொன்னேன். நீ சொல்லிருப்ப சொன்னதோ இல்லடா, பள்ளி இருப்பாக போய் சொல்ல மாட்டேன். ஆமாங்க, பள்ளி இருப்பாக போய் சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி சரியா சொல்லி பாருங்க, அண்ணன் சொல்றாரு பள்ளி இருப்பாக என்ன அடிவாங்க நீ சொன்ன. அதுக்கு அவன் என்ன சொல்றா? அவன் தான் சொல்றான், ஏடி தங்கச்சி அந்த கிழப்பாடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கன நம்ம பீச்சுக்கு போக முடியுமா, நம்ம பார்க்குக்கு போக முடியுமா, இல்ல சினிமாவுக்கு போக முடியுமா, இல்ல அண்ணன் வாங்கி கொடுக்குற வண்டியில அந்த கிழவன் ஓட்டி நம்மள உட்காந்து வச்சுன்னு வருமா அப்படின்னு சொல்றானா? நான் வேணா கட்டிக்க மாட்டேன், நீ வேணா கட்டிக்கோ, அடி உத வாங்க முடியாது என்னால, அவன் கிடக்குறான் அப்படின்னு நீ சொல்லிருக்க மாட்டேன். நீ சொல்லிருக்க வண்டியில ஓட்டிட்டு வர முடியாது வண்டியா? காரணம் நாங்க இருவரை இல்ல, அந்த கேவன் கூட தெரியாது. ஒண்ணு நடக்கிற பைத்தியக்காரன் தொடர்பு மீச வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு என்ன தெரிஞ்சா அறிவு கிடைக்குதா அவனுக்கு? அவன் நடக்கிற அப்படின்னு கிடையாது. நீங்க யாருக்கிட்ட சொன்னீங்க? நான் அவனுக்கு தான் சொன்னேன். அவனுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு முன்னாள் வந்து என்கிட்ட சொல்லிட்டானுங்க. அப்படின்னா என் மேல தப்பு இல்லை. சட்டுமா சொல்றேன், என் மேல தப்பு கிடையாது. உங்க அம்மால கட்டுன மாதிரி சொல்றேன். என் மேல தப்பு கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். இப்படிதான் சொல்லணும், அவன் தான் சொல்லி கொடுத்தான். அப்ப காரணம் ஐயோ பிளேட் மாத்த போனாலும் ஒன்னா போறீங்க, எங்க போனாலும் ஒன்னா போறோம், ஒழிச்சா போனாலும் ஒன்னா போறோம், சாப்பிட போனாலும் ஒன்னா போறோம். ஏன்டா டே குடிகார நாய்களை ஏன்டா குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? மகாபிரபு ஏன்டா கிளாஸ்ல ஊத்தி பின்னாடி தானே ஊத்தி கிடையாது சொல்றேன். காலையில ஆனா போது ரமேஷனா எங்கன்னா பிளாக்ல ஓடுதா பாரு, 200 ரூபாய் கூட பரவாயில்ல. நான் சத்தியமா சொல்லலங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? ஆபரேட்டர் ஜோடியா. இவங்க லட்சியம் சரி. கரண்ட் அவதான் கொடுக்குது. நீ அவரை போயிடுச்சுன்னா உனக்கு கரண்ட் வச்சுருவாரு. யாரோ சொன்னாங்கன்னு சொல்றாரு.
நான் சொல்ல மொத்தமே சொல்றது பெட்டிக்கார் தான். அவங்க சொன்னாலும் அவங்க சொன்னாலும் நீ கேட்கலாமா? திருமணம் செஞ்சுக்கணும். ஆமா. அப்படிதானே? வாங்க, என்ன பண்றது? எங்க தலையெழுத்து. எங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை ரஜினி போல இருக்கணும், விஜய் போல இருக்கணும், சூர்யா போல இருக்கணும், சித்து போல இருக்கணும். நாங்க நினைச்சோம். அனைத்தும் கலந்த கலவை அவன். அடியாத மாடு படியாதுடா. திருமணத்திற்கு சம்மதம். திருமணத்திற்கு சம்மதம். சொல்லிருக்கலாம்ல. இப்ப கூட நாங்க வந்து ஆசைப்பட்டு சம்மதம் சொல்லல. ஏதோ கடமை. ஏன்னா இந்த சொல்ற நாடக கடமை பக்கம் அது சொல்லுங்க. சொல்லிட்டியா? என்ன பண்ணாலும் எழுதி என்ன வாங்க முடியாது. அண்ணா நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல. ஏன் முகத்தை அப்படியே வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல நான் முதல்ல எப்படி போனோம்? எங்க வாழ்க்கையில விளையாடுங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ணா நாங்க இவர மனக்கோலத்தோட வர வேண்டாம். ஆமா. அவ்வளவுதானே. என்ன நீங்க நிறுவனமே நிறுவனம் தானே சமாதானம் தெரிந்து விட்டாங்க. என்னடா பண்றீங்க? ஸ்டார்டிங் காயில். ஸ்டார்டிங்கி காயில. கசகசா கசகசா. கசகசா கசகசா. ஆமாங்க. என்னடா அது கசகசா கசகசா? இது தெரியாதா உனக்கு? தெரியலையே. அட சரியான ஆடியங்க. இப்பலாம் போலீஸ் ரைடுங்க. கடையில போய் பப்ளிக்கா கேட்க கூடாது. ஐயோ. ஆமா. அது கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. எப்படி? கடைக்காரன் போய் வெளிய நின்னு எப்படி கேட்கணும் தெரியுமா? எப்படி கேட்கணும்? என்ன கள்ள முட்டாயை போட்டு முன்னுங்கடா. நீ தானே கேட்க. ஏய் அந்த மாடல் இல்லையா? இங்க பாரு. அப்படி கேட்டா அவர் சுத்தி சுத்தி பாப்பாரு. பார்த்துட்டு நேரடியா எடுத்து கொடுக்க மாட்டாரு. ஒரு பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாரு. அப்படியா? ஆமா. கடையாண்டியே போடக்கூடாது. ஏன்னா போலீஸ் ரைடு அதிகமா இருக்கு. ரைடு? ஆமா. கடையை தள்ளி கொஞ்ச தூரம் வந்து அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பாக்கெட்டை எடுக்க வேண்டும். மூளையில் கடிக்க வேண்டும். ஏன் முழுமையாக நடுமையில பீச்சா? பல்லு கொட்டுக்கிட்டா. மூளையில் கடிக்க வேண்டும். ஆமா. மூளையில் கடித்து சிறிதளவு உள்ளங்கையில் கொட்ட வேண்டும். உள்ளங்கையை கொட்டி கட்ட விரலால் நிமிட்ட வேண்டும். ஆள்காட்டி விரலுக்கு. ஆமா ஆமா. குறிக்க உடனே உரண்டி ஆகிவிடும். அப்படியே நிமிட்ட வேண்டும். ஆமா. கவுரு கதிர் நிமிட்டுறாங்க. ஏய் சும்மா அப்படி லேசாயா? நிமிட்ட வேண்டும். உருண்டி ஆகிவிடும். உதட்டை இழுக்க வேண்டும். உள்ள வைக்க வேண்டும். அரை மணி நேரம் கழித்ததும் கொயன்னு ஆகும். அப்போதுதான் ஆள்காட்டி விரலுக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? ஆள்காட்டி விரலை எடுத்து அப்படியே நோண்டி எடுத்து அப்படி போட்டு விட்டு பக்கத்தில் யாராவது இருந்தால் தடுத்து விடு. இவ்வளவு கஷ்டமாகுதா? இந்த வேலைலாம் பண்ண நுண்டுனா இதெல்லாம் பண்றது கஷ்டமாகுதா? ஒரே ஐடியா. புள்ளி போவாங்க. ஏன்டா டேய்? உள்ள வந்து தண்ணி கேட்டா அப்படிதான் குடுக்குறீங்களா? அந்த விரல விட்டு தான் கொண்டு விட்டாரா? எப்படியோ கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாங்க ஐயா. தெரிவித்து விட்டார்கள். திருமண ஏற்பாடு அனைத்து செய்வன. போட்டு மூடுறா. ஒரு பாலப்பாட்டம் கூட காண்டாடி. யாரா அவனுங்க? என்ன பாலப்பாட்டம்?